வணக்கம் காவிரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். மார்க்கெட் பார்த்திங்கன்னா நெலி ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏற்றம் இறக்கம் இருக்க தான் செய்யும். அதில் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் நிறைய குட் நியூஸ்லாம் இருக்குது. அது ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கு. அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து வாங்குகிற ஆயிலை குறைச்சிட்டாங்க. சரி, செப்டம்பர்லேருந்தே குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெலி பை வேல்யூ பார்த்திங்கன்னா 29% குறைஞ்சிருக்கு. பை வால்யூம் பார்த்திங்கன்னா 17% குறைஞ்சிருக்கு. இது செப்டம்பர் மாதத்துக்கு சொல்கிறேன், நாட் அக்டோபர் மந்த்துக்கு. ஸோ அக்டோபர் டேட்டா வரணும். அண்டு நாட் ஒன்லி த குவான்டிட்டி வைஸ் நம்ம குறைச்சிட்டோம். நெலி 6.6% வரைக்கும் குறைஞ்சிருக்கு குவான்டிட்டி வைஸில். அண்ட் ஆல்டர்னேட் சோர்ஸுக்கு அதை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த ப்ரைஸ் ஆஃப் ஆயிலும் குறைஞ்சிருக்கு. அதனாலேயும் காரணம் ஏன் இந்த வேல்யூ குறையிறதுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அதே சமயத்தில் அந்த குவான்டிட்டி, நம்ம வாங்குகிற குவான்டிட்டியும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா டிமாண்டு லெஸ் இன் இந்தியா, அந்த காரணத்தினால. ஸோ என்னையோ ரஷ்யன் ஆயில் குறைய ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் குட் நியூஸ். அண்டு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அக்டோபரில் இதுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மேபி பை நவம்பர் 21 அதான் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. வேறு இந்த 2 கம்பெனி மேலே சாங்ஷன் இம்போஸ் பண்ணாங்களே, அது கூட கிக்கின் ஆகிடும் அந்த டேட்டில். ஸோ அதுக்குள்ளே சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் ரஷ்யாவில் அந்த இம்போர்ட்டு. நமக்கு என்ன வேறு எந்த சோர்ஸும் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வேறு சோர்ஸு போய் தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால் அந்த 25% டேரிஃப் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் அவுட் பார்த்திங்கன்னா 25, அதில் நம்ம பயலாட்ரல் ட்ரீட்டி என்டர் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்போர்ட் திருப்பியும் ரெஸ்யூம் ஆகலாம் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் நான் சொன்னேன், இந்த இண்டெக்ஸ் பை மார்ச் 2026 30,000 ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். பார்ப்போம், இதெல்லாம் நடந்ததுன்னா நல்லது தானே. அப்புறம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் தி வோடஃபோன். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் அந்த ஏஜிஆர் டியூஸ் ஃப்ரம் வோடஃபோன் இருக்குது பாருங்கள், நாட் ஒன்லி அட் த லேட்டஸ்ட், ஈவன் த ஓல்டு டியூஸை கூட அவங்க ரீகன்சிடர் பண்ணலாம். இட் இஸ் அவங்களுடைய ரைட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா திருப்பியும் வோடஃபோன் ப்ரைஸ் ஜம்ப் ஆகிடுது. அதே சமயத்தில் இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, வோடஃபோனுக்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுத்தா அது ஏர்டெலுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறனால அந்த ஏர்டெல் அண்டஸ் அதெல்லாம் கூட மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் ஏர்டெல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜியோவுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஆர் ரிலையன்ஸுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது டு பிகம் ஃபஸ்ட் $1 trillion கம்பெனி இன் இந்தியா அப்படின்ட்டு. அதுக்கு ஈக்குவல் சான்ஸ் ஏர்டெலுக்கு இருக்குது அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் போல் இருக்குது. ஸோ ஏர்டெல்லோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அது கூட நல்லா கொடுத்துருக்காங்க. அதை கூட நான் எக்ஸாமின் பண்ண போகிறேன், செப்பரேட் வீடியோவை. அது இன்றைக்கே ரிலீஸ் ஆகும், அது கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு நியூஸ் ஃபார் வோடஃபோன் பார்த்திங்கன்னா, TGH அப்படிங்கிற ப்ரைவேட் ஈக்விட்டி ஒரு நியர்லி அபவுட் $5 to $6 billion இந்த வோடஃபோனில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும், அண்ட் அதே சமயத்தில் அவங்களுக்கு ப்ரொமோட்டருங்கிற டேகும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேப்பரில் இந்த மெசேஜ் வந்திருக்கு. அது நடக்கிற பட்சத்தில் இட்ஸ் அ குட் வெல்கம் சைன் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் வோடஃபோன். அண்டு அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஈஸியாக அப்படின்னு பார்த்தா வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தா கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் நிறைய ரிலீஃப் கொடுக்கணும், அண்டு இவங்க ப்ரொமோட்டர்ஸ், எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸும் இதை பர்மிட் பண்ணோம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா 50-50 சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ரிலீஃப் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்ல முடியாது. அண்டு ரிலீஃப் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ குட் ஃபார் என்டையர் டெலிகாம் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெலிகாம் செக்டர் ஓவர் பர்டன்டு ரெகுலேட்டரி கண்டிஷன்ஸ்னாலையும் அண்டு ஓவர் ஃபீஸஸ்னாலையும். ஏஜிஆர் டியூஸ் மட்டுமே எப்படின்னா 8% ஆஃப் த அவங்களுடைய ஜென்ரேஷன் குவார்ட்டர்லி சப்மிட் பண்ணணும். இதை தவிர ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ் வர பேமெண்ட் பண்ணணும். அண்ட் அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட கிளியரன்சஸ், த ரைட் ஆஃப் வே, அதெல்லாம் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். அப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா, இந்த
டெலிகாம் டவர்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லேருந்து அவங்களுடைய சார்ஜஸ் ஆர் ரொம்ப ஹை அப்படின்ட்டு. இந்த டெலிகாம் டவர்ஸ்லாம் இட் ட்ரீட்டட் அஸ் அ கமர்ஷியல் என்டிட்டியாகவும் அது நாட் அஸ் அ இண்டஸ்ட்ரியல் என்டிட்டியாகவும் இருக்கிறனால அதோட சார்ஜஸும் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அந்த ஷார்ட் நியூஸ். வித் திஸ் வந்து க்ரோவோட ஐபிஓ டீட்டெயில்ஸை பார்த்துலாம். இவங்க வந்து ஐபிஓ டீட்டெயில்ஸ் இது வந்து ஓப்பன் ஆகுது இன்றைக்கி. அண்ட் ஆல்ரெடி நியர்லி அபவுட் 25% ஆஃப் த இஷ்யூ சப்ஸ்கிரைப் ஆகிடுது. அண்டு 95 to 100 rupees ஷேரு. அண்டு இதில் வந்து ஆஃபர் ஃபார் சேலும் இருக்குது, அதே சமயத்தில் கம்பெனிக்கு போகிற ஃபண்ட்ஸும் இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல் பார்த்திங்கன்னா 5,572 crores அண்டு ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்திங்கன்னா 1,060 crores அப்படி இருக்குது. ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா 6,632 crores வந்து வந்திருக்காங்க இந்த தடவை வித் ஐபிஓ அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து ஒரு குயிக்காக இது வந்து பிளாட்ஃபார்ம் கம்பெனி தான். சரி, க்ரோங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் எ ஜெரோதா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அண்டு இவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரோக்கிங், அதுதான் இவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. அண்டு இதை தவிர என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, தென் லோன் அகெயின்ஸ்ட் ஷேர்ஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் வந்து இவங்களுடைய வெல்த் மேனேஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள், அது ஸ்டில் வந்து ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த ரெவென்யூ தான் வந்துட்டுருக்கு. அதனால் இது வந்து ஹைலி டிபெண்ட் ஆன் த ஷேர் மார்க்கெட்டோட க்ரோத் அண்டு ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதே சமயத்தில் எனி செபி ஆக்ஷன் அகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு, தென் இந்த கம்பெனியும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த பாஸ்ட் 1 இயராக வந்து சைட்வேஸில் தான் மூவ்மெண்ட் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து நம்பர் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ அதோட டீட்டெயில்ஸ்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டோட்டல் டிரான்சாக்டிங் யூசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தோ ஏறிட்டே இருந்தது பார்த்திங்கன்னா அந்த Q1 குறைய ஆரம்பிச்சிருச்சு. அண்டு 24 வந்து 11.33 இருந்தது, 25 வந்து 17.31 இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதெல்லாம் மில்லியன்ஸ். Q1 பார்த்திங்கன்னா 18 வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆக்டிவ் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் Q1 10.78 மில்லியனாக இருந்தது, இப்போ 14.38 அப்படின்னு சொல்லணும். growth in active users nearly 33% அப்படின்னு சொல்லணும். ஆவரேஜ் ஆக்டிவ் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா 12.58 இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபினான்ஷியல் இயர் 26. இந்த ஆவரேஜ் ரெவென்யூ இது வந்து ஆனுவலைஸ்டு பர் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு இல்லை, இந்த குவார்ட்டருக்கு இல்லை. பட் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 3,339 rupees அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எவ்ரி குவார்ட்டர். பட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் ஒரு டிப் இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லணும். இந்த ரெவென்யூ பர் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா Q1 பார்த்திங்கன்னா 904 crores, பட் 25 பார்த்தா 3,902 crores இருக்குது. கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பார்த்திங்கன்னா இந்த 771 Q1 26 அண்டு EBITDA வந்து 483 அண்ட் அட்ஜஸ்டட் EBITDA 507 அண்டு அட்ஜஸ்டட் EBITDA மார்ஜின் பார்த்திங்கன்னா 56. ஏன்னா இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ் தானே, உங்களுக்கு வந்து நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் தேவையில்லை. அண்டு ஒன்ஸ் அந்த சாஃப்ட்வேர் இஸ் ரெடி அப்படின்னு ஃபார் ட்ரேடிங் அப்படின்னா தென் வந்து ஹியூஜுவலி தி மெயின்டெனன்ஸை தவிர வேறு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்க போது ஹியூமன் பீயிங் வந்து மோஸ்ட்லி அவுட் சோர்ஸில் தான் இருக்கும். அண்டு அதனால் இவங்களுடைய இது வந்து இந்த EBITDA மார்ஜின் வந்து நார்மலி ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ப்ராஃபிட் ஃபார் த இயர் வந்து 378 crores. அகெயின் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா டெய்லி 40% இருக்குது. நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த க்ரோ வந்து ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ப்ரோக்கிங் ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுறாங்க ரதர் தென் வெல்த் ஆர் அசெட் மேனேஜ்மெண்ட்டு. அண்டு இப்போ வந்து ஏஞ்சல் ஒன்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஈவன் மோத்திலால் ஓஸ்வால் எடுத்துட்டிங்கன்னா கூட தென் அவங்க கூட அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த இதில் இருக்குது. அதனால் அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து வெரி லார்ஜ் நம்பர் அப்படின்னு சொல்லணும். பட் இவங்களுக்கு வந்து வெரி ஃபியூ சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ தான் இருக்குது. மேபி அந்த ஃப்யூச்சரில் வந்து அதை இந்த தெர் இஸ் எஸ்பெஷலி த அசெட் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் செக்ஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு கூட சொல்லலாம். நம்ம ப்ரோக்கிங் டிரான்சாக்ஷன் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா 6.12 million.
அப்புறம் என்எஸ்சி ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து 12.58. growth in என்எஸ்சி ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 15% இருக்குது. ஸ்டாக் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து 10.28 மில்லியன். அப்புறமேலே ADTO, தட் இஸ் ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர், அது வந்து 1,06,740. டெரிவேட்டிவ்ஸ் ஆக்டிவ் யூசர்ஸ் 1.4. ப்ரீமியம் ADTO பார்த்திங்கன்னா 92,767. பாருங்கள், ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தா நிறைய ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டி தான் நிறைய இருந்தது, 1 year பேக் அப்படின்ட்டு. அப்போ தான் செபி வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க. அண்டு அதுவும் வந்து வெரி ஃபியூ பீப்புள் தான் பணம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் தான் வந்து லாஸ் தான் இன்கர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அதை கர்ப் பண்ணும் அப்படின்னு நிறைய ஆக்ஷன் எடுத்தனால என்ன ஆச்சு, அந்த இது வந்து குறைய ஆரம்பிச்சது. தெர் இஸ் தி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஆக்டிவிட்டி குறைய ஆரம்பித்தோன்னே இவங்களுடைய ரெவென்யூ குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நல்லதுக்கு தான் பண்ணாங்க, பட் வந்து இந்த ஆக்டிவிட்டி குறையாதனால இந்த மாதிரி பீப்புளோட ரெவென்யூ குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். பட் இருந்தாலும் ஓவரால் பார்த்திங்கன்னா இவங்க க்ரோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஷேரில் வந்து ரிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா, அதான் சொல்லிட்டேன், இந்த ரெகுலேஷன் ரிஸ்க்கு அதுதான் இந்த பிக்கஸ்ட்டு. அதாவது செபி வந்து நெகட்டிவாக எடுத்தாங்கன்னா தென் இந்த கம்பெனி வில் பி அஃபெக்டட். அப்புறம் சிக்லிக்கல் ஷேர். ஓகே, ஷேர் மார்க்கெட் நல்லா இருந்தால் தான் இவங்களுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். நல்லா இல்லை அப்படின்னா தென் இவங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படும். அதே மாதிரி சைட் வேஸில் வந்து ஷேர் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் இந்த கம்பெனியோட ரெவென்யூ பாதிக்கப்படும். பட் ரீசனபிளி ப்ரைஸ்டாக இருக்குது, ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால வந்து இதுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. லிஸ்ட் ஆனோன்னா கெயின் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்டு நிறைய அதர் ப்ரோக்கிங் கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் ஆனோன்னா அவங்களும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ப்ரொவைடட் அவங்க வந்து இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் இதோட சேர்த்து பண்ணுறப்ப அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த செக்ஷனும் இந்தியாவில் வந்து நிறைய க்ரோ ஆகிட்டுருக்காங்க. ஸோ எப்போ வந்து இவங்களுடைய பிஸ்னஸில் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ வர ஆரம்பிக்குதோ அன்றைக்கி வந்து இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுறதோ ஈவன் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இது வாட்ச் அவுட்டு, இந்த ஷேரை வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய வியூ அபவுட் க்ரோ. அண்டு இந்த இது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, இது ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.